நானும் அவங்களும் ஒரு ஃபியூச்சரில் ஒரு ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்கணுன்றதான் எங்களுடைய நோக்கம். பல பேருக்கு உதவணுன்றது தான். அதை கெடுக்காதீங்க, தேவையில்லாமல் எல்லாத்தையும் இழுக்காதீங்க. பர்சனல் லைஃபாக இருக்க விடுங்க. கெனிஷான்லாம் வந்துட்டு 600 ஸ்டேஜ் ஷோ பாடினவங்க. அவங்கெல்லாம் தனியாக நின்று வந்தவங்க, பல உயிரை காப்பாற்றின ஒரு ஹீலர். அவங்க ஒரு லைசன்ஸ் சைக்காலஜிஸ்ட். அவங்களெல்லாம் அப்படிலாம் இழுக்காதீங்க. வாழ வீடு, யாரையும் அதில் இழுக்காதீங்க. அது எதாவது பேர்லாம் சொல்லி எதோ பண்ணுறாங்க, அப்படி பண்ணாதீங்க. நான் ஒன்னே ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன். வாழ வீடு, யாரையும் அதில் இழுக்காதீங்க. அது எதாவது பேர்லாம் சொல்லி எதோ பண்ணுறாங்க, அப்படி பண்ணாதீங்க. பர்சனல் லைஃபாக இருக்க விடுங்க. கெனிஷான்லாம் வந்துட்டு 600 ஸ்டேஜ் ஷோ பாடினவங்க. அவங்கெல்லாம் தனியாக நின்று வந்தவங்க, பல உயிரை காப்பாற்றின ஒரு ஹீலர். அவங்க ஒரு லைசன்ஸ் சைக்காலஜிஸ்ட். அவங்களெல்லாம் அப்படிலாம் இழுக்காதீங்க. நானும் அவங்களும் ஒரு ஃபியூச்சரில் ஒரு ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்கணுன்றதான் எங்களுடைய நோக்கம். பல பேருக்கு உதவணுன்றது தான். அதை கெடுக்காதீங்க, அதை யாரும் கெடுக்கவும் முடியாது. தேவையில்லாமல் எல்லாத்தையும் இழுக்காதீங்க. தேங்க்யூ. சாண்டி மாஸ்டர் என்னை கூப்பிட்டு ரிஹர்சல் கூப்பிட்டாரு. அப்போ ஆரவ் என் பையன் கூட வந்திருந்தான். அவன் பார்த்துட்டு அந்த முட்டி மூமெண்ட் சுற்றி ஆடுவான்ல, அப்போ எனக்கு சரியா வரல. என்னப்பா வயசாயிடுச்சா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டான். தாங்கவே முடியல, அப்படி சொன்னது தாங்கவே முடியல. ஒரு 2 நாள் கொடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தேன். சார், இந்த இடத்துல வந்து டைட்டில் பத்தின உண்மையை சொல்லிடலாம்ல சார். நான் தான் டைட்டில் கொடுத்தேன், பிரதர் டைட்டில். நீங்க சொல்லுவீங்க நினைச்சேன் சார், நீங்க சொல்லல. பரவாயில்ல சார். உங்களுக்கு அடுத்த படம் டைட்டில் வேணாலும் கேளுங்க சார், நான் தரேன். நம்மளுடைய நாயகன் ரவி சார் பேசுறதுக்கான நேரம். நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய क्वेश्चंस இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி இந்த படத்தை பத்தி ப்ளீஸ். செல்ஃபி எடுக்கணுமா சார்? செல்ஃபி, போட்டோ செல்ஃபி எடுக்கணும். நைஸ் ட்ரை. ஓகே ஃபேன்ஸ், ஹாரிஸ் சார் வாங்க ப்ளீஸ். ஃபைன் எவ்ரிபடி, எல்லாரும் அப்படியே சரிங்க. தேங்க்யூ. இதை எப்படியாவது அனுப்பிச்சு விட்டுருங்க. கண்டிப்பா சார்.